ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குட்டி பட்டூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா தூள், 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்க போறேன். இவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து நம்ம ஒரு 1/2 hour இது வந்து மேரினேட் ஆகிருக்கும். நல்லா குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 2 போட்டிருக்கேன். ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. அப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து 1/2 hour மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால காரம் எல்லாம் அப்படியே நல்லா இறங்கிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடுல வெள்ளை வெளியே சிக்கன் தெரியாது. இதுல வந்து நல்லா இறங்கிருக்கனால நல்லா காரசாரமா சூப்பரா இருக்கும். இப்போ நான் புதினாவும் கொத்தமல்லியும் 1/2 கட்டு போல எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் தான் வந்து அளந்துருக்கேன் அரிசி. இதில் 1 எடுத்துக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ 1.5 கப் அளந்துக்கலாம். ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1.5 கப் எடுத்துருக்கேன். நான் இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட காரசாரமான சிக்கன் பிரியாணி. பாருங்க, நம்மளோட ரைஸ் வந்து எப்படி பொல பொலன்னு வெந்திருக்கு பாருங்க.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம குட்டி பட்டல்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் இந்த மாதிரி போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.